அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி ஒரு குழந்தைக்கு பேர் அமைப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பேர் தான் ஒரு மனிதனை ஆள வைக்கிது, வாழ வைக்கிது. அதுக்கு உதாரணம் என் பேரையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா என் பேர் எஸ் செந்தில்குமார், என்னோட முழு பேர். அப்படி இருக்க வரையுமே என் வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் நடக்கலை. ஆஸ்கார் செந்தில் அப்படின்னு மாற்றினதுக்கு அப்புறம் தான் நான் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அது எல்லாத்துக்குமே தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், அருகில் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். என் பேரே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த மாரி அடைமொழி வைத்த ஒருவர் தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காரு. தவிர இயல்பு நிலையில் இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மேலே சாதிச்சதில் 100க்கு 10 பேர் கூட சொல்ல முடியாது, விரல் விட்டு எண்ணிடலாம். இயற்கையாக அமைஞ்ச பேரில் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒரு அடைமொழி அமையணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா அவங்களோட பெயரோட முதல் எழுத்துக்கு பாருங்க, அந்த முதல் எழுத்தும் அவங்களுக்கு அடைமொழி வைக்கிற பாருங்க, அந்த எழுத்தோட முதல் எழுத்தும் ரெண்டும் நட்பு உள்ள எண்களை வைக்கும்போது மட்டும்தான் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். அது மாதிரி இருக்கும்போது நமக்கு நியூமராலஜியில் தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரை தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். எத்தனை ஸ்தானம் வந்தாலும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9க்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுவோம். 8ஆ ஓகே, 26, 6 2 8, 71, 7 1 8, 17, 7 1 8 அப்படின்னு கொண்டு வந்துடும். அந்த 1க்கு பின்னாடி வர்ற 7க்கும் 7க்கு பின்னாடி வர்ற 1க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அந்த எண்கள் 7க்கு பின்னாடி 1 வந்தால் என்ன பலன்கள் தரும், 1க்கு பின்னாடி 7 வந்தால் என்ன பலன்கள் தரும், அந்த மாதிரி. அதே 9 கணக்கு பண்ணிங்கன்னா வெறும் 9 கணக்கு பண்ணுவோம், 45க்கு வர 9 கணக்கு பண்ணுவோம், 54க்கு வர 9 கணக்கு பண்ணுவோம். எல்லாமே நியூமராலஜியில் 9 வரை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 100 நம்பர் வரைக்குமே பலன் இருக்குங்க, 99 நம்பர் வரைக்கும். எப்படியா இருந்தாலும் எண்கள் கூட்டி கடைசியில் வருது பாருங்கள் 2 ஸ்தானம், அந்த 2 ஸ்தானத்துக்கு தான் பலன் உண்டு. நீங்கள் கடைசியில் கூட்டிட்டு போனால் 6ஆம் நம்பர் 33 6 அப்படின்வோம், 15 6 வந்துடுவோம், 51 6 வந்துடுவோம், 60 இப்படி கிடக்கும்போது 60க்கும் பலன் இருக்குது, 51க்கு பலன் இருக்குது. இதில் நியூமராலஜி பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இருக்குது. ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த தேதியை கணக்கு பண்ணுவோம், கூட்டுப்புள்ளி மொத்தமாக கணக்கு பண்ணி பிறவி எண் விதி எண் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிடுவோம். அதேமாதிரி நியூமராலஜியில் உங்கள் பேரை கூட்டும்போது பாருங்கள், அந்த எண்ணுக்கும் ஹிப்ரு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அது மெயின். அது வெளியில் தெரிகிறது உடல், உள்ளே தெரிகிறது உயிர். அந்த உயிர் என்னான ஹிப்ரு, அதுவும் உங்களுக்கு நல்ல எண்ணம் அமையும் தான் முழு பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இப்போ ராசி லக்கணம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா கூட்டுப்புள்ளி அப்படின்னு மொத்தமாக டோட்டலாக கூட்டிடுவோம். அது மட்டும் தெரியல, அது உடல். உயிர் எங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிர்காரகத்துவம் உங்களுக்கு ஹிப்ருவில் தான் வரும். அந்த ஹிப்ரு எண்ணும் சரியாக இருக்கணும். அதேமாரி உங்கள் ராசி லக்கணங்களுக்கு 1 5 9 வர மாதிரி, அல்லது 1 4 7 10 திரிகோணம் அல்லது கேந்திரம், இந்த மாதிரி இடங்களில் வரும்போது பேர் அமைக்கும் போது தான் அவங்க நல்ல பலன்கள் அமைய முடியும். இதுமாரி நிறைய நியூமராலஜியில் நிறைய இருக்குது. 9க்கு நம்பர்ஸ் கிடையாது, ஆனால் பித்தகரஸ் தேட்டரம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு 9க்கு நம்பர் இருக்குது. அதையும் வச்சு செக் பண்ணி தான் ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கணும். அவங்க ராசி நட்சத்திரம், அவங்க பிறந்த நட்சத்திரத்தோட அந்த நட்சத்திரம் எந்த இன்னொரு நட்சத்திரத்தை பிறந்திருக்கும் அந்த நட்சத்திரத்தோட அதிபதியில் தான் பேர் வைக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு. இது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நம்ம பேர் எல்லாத்துக்கும் நல்ல முறையில் அமைச்சிருந்துருக்கோம். பேர் உங்களுக்கு நல்ல முறையில் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் என் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க, என்னோட அதிர்ஷ்ட நம்பர் இதான் அப்படின்னு கிடந்துருந்தேன். அந்த அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணி நம்மளை ஷேர் பண்ணிடுங்க. நம்மளை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ராசி நம்பரை போட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் வச்சுருந்த ராசி நம்பர் உங்களுக்கு நல்லதாக வச்சுருக்கீங்களா சரியில்லாத வச்சுருக்கிறதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லிடுவேன். அதுமாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சேர்த்து அதில் போட்டுவிட்ருங்க. அப்போ தான் நம்ம கணிக்க முடியும் உங்கள் ராசி நம்பர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத. மற்ற எந்த கேள்வி என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.